விஜய் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினிகாந்த் பாணியில் சொல்லணும்னா அப்படியே பேரை கேட்டாலே அதிருது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் விஜய் என்ன செய்ய போகிறார், விஜய் அவரோட கூட்டணி வைப்பாரா, விஜய் இங்கே போவாரா, இந்த விஜய் விஜய் விஜய்ங்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை தாண்டி கூட எல்லாரும் விஜய் கட்சி அப்படின்னு தான் இன்னைக்கு அறியப்படுது அவங்களுடைய கட்சி. ஸோ ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது யாரும் மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. 2 வகையில் பேசு பொருளாக இருக்குது. ஒன்று, நம்மளுடைய தலைப்பில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அரசியல் புரட்சியை விஜய் ஏற்படுத்த போகிறாரா, ஒரு அவரே அவருடைய மாநாட்டில் சொன்னது போல் ஒரு பீக் ஆஃப் த கரியரில் நான் விட்டுட்டு வரேன், இப்போது இவ்வளோ பெரிய யாருமே எதிர்பார்க்கல, இப்போது ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஸ்டார் இப்படி விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு பெரிய மாற்றம் வந்துருக்குமா அப்படின்னு இது ஒரு பெரிய அரசியல் புரட்சியாக இருக்குமா, அப்போ இவரோட மூவ் என்னவா இருக்கும், இவர் யாரோட கூட்டணி போவார், இவர் போகிற இடம் ஜெயிக்குமா, இல்லை இவர் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற பாசிட்டிவான கேள்விகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய சினிமா ஃபேம் அப்படிங்கிறத மட்டுமே மூலதனமாக கொண்டு ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடுவாரா, முதலமைச்சர் ஆயிடுவாரா, இது என்னங்க இது நாட்டில், இது இல்லைங்க கேள்விப்படாத விஷயமா இருக்கு, இதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நெகட்டிவான விமர்சனங்கள் ஒரு பக்கம். விஜய் பேசு பொருளாக இருக்கிறார், பாசிட்டிவாகவும் இருக்கிறார், நெகட்டிவாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நேரடியாக விஜய் ஒரு அரசியல் புரட்சியா வெறும் சினிமா கவர்ச்சியா என்ற தலைப்பில் முதலில் பேசுவதற்காக திரு பார்த்தசாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் எப்போதும் ஒரு ரோல் மாடலாக பார்க்கின்ற ஒரு சினிமா நடிகர் யார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் தான். அதற்கு உதாரணம் சொல்லப்போனால் கலைத்துறையிலே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்ற போது அதிகப்படியான படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர் யார் என்று சொன்னால் விஜயருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். சுமார் 15-16 படத்துக்கு மேலே இயக்கியிருக்கின்றார். அந்த படங்களிலெல்லாம் சிறு வயது கதாபாத்திரம், கேப்டனுடைய சிறு வயது கதாபாத்திரம் அதை யார் அதிகமாக நடித்திருக்கிறார் என்று சொன்னால் அது சகோதரர் விஜய் அவர்கள் தான் நடித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவரும் சினிமாவிலே ஒரு கதாநாயகனாக வர வேண்டும், ஒரு முன்னணி கதாநாயகனாக செயல்பட வேண்டும், வர வேண்டும் என்றெல்லாம் எண்ணத்திலே தான் அவங்களுடைய தந்தையார் அவர்கள் முதலிலே 1992 நாளைய தீர்ப்பு என்று ஒரு முதல் படத்தை எடுக்கிறார்கள். அந்த படம் வெளியிட்ட பிறகு சரியாக போகவில்லை, அவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இந்த நஷ்டத்தை போக்குவது எப்படி என்று தந்தையார் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய கேப்டன் புரட்சி கலைஞரிடத்திலே தொலைபேசியிலே ஃபோன் செய்து, தம்பி உங்களை நான் சந்திக்க வர வேண்டும், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கள் என்றார். என்ன காரணம், இல்லை நான் சொல்லுங்கள், நான் 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வரேன்னு என்று சொன்னார். அவர் 10 நிமிஷம் பாத்ரூமில் குளிக்கிறது போகிறதுக்குள்ளே என் தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள் நேரடியாக வீட்டுக்கு சென்று விட்டார். என்ன தம்பி நீங்கள் வந்துட்டீங்கன்னாரு. இல்லை, நீங்கள் கேட்ட வார்த்தை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை, நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லு. இல்லை என்னுடைய மகனை எப்படியாவது இந்த திரையுலகில் முன்னணி நடிகராக நிறுத்த வேண்டும், அதற்காக நீங்கள் எங்களுக்கு ஒரு படம் நடித்து தர வேண்டும் என்று சொன்னார். அந்த கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு எத்தனை நாள் கால் ஷீட்டு வேண்டும் என்றாலும் நான் தருகிறேன் என்று சொல்லி முதலிலே 20 நாள் படம் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். நன்றாக வளர்ந்து கொண்டது. மீண்டும் 20 நாள் கேட்டார்கள், மீண்டும் 20 நாள், அதுவும் சம்பளம் இல்லாமல் நடித்து கொடுத்த தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். அந்த படம் நன்றாக வெற்றி பெற்றது. அதன் பிறகு சகோதரர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு படமாக துள்ளாத மனம் துள்ளும், காதலுக்கு மரியாதை, கில்லி, திருப்பாச்சி, இப்படி நிறைய படங்களில் நடித்து ஒரு முன்னணி நடிகராக இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்தவித மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு சினிமாவில் உதவி பண்ண மாதிரி இன்னைக்கு அரசியலையும் உதவி பண்ணுவீங்களாண்ணே? அது பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் அவர் உச்சத்தில் இருக்கின்றார். ஆனால் கலைத்துறையில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை என்ன கையில் எடுத்து பார்த்தார் என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அப்படி கிடையாது. சினிமா துறையில் நடித்து கொண்டு இருந்தாலும் இலங்கை தமிழருக்காக தன்னந்தனியாக 1988-89 பனங்கல் பார்க்கிலே
ஒரு மாபெரும் உண்ணாவிரத்தை நடத்தி காட்டியவர். அதன் பிறகு கர்நாடகாவிலே நம்மளுக்கு தண்ணீர் தர மறுப்பதனால் இங்கிருந்து நெய்வேலியிலே கரண்ட்டு தரக்கூடாது என்று சொல்லி அனைத்து நடிகரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டியவரும் எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். இப்படி சமுதாய பிரச்சனைகள் அதே போல எங்கு பாதிக்கப்பட்டாலும் சமுதாய பார்வை இல்லைன்றீங்க. இன்னும் வரல, சினிமாவில் வரல, ஆனால் அரசியலில் வரதான் பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். இருந்தாலும் நடந்ததை தான் நான் சொல்ல முடியும், தவிர நடக்க போகிறத நான் சொல்ல முடியாது. ஆனால் சமுதாய பிரச்சனைகள் கேப்டன் அவர்கள் தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கே பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் கொடுத்து நேசங்கரை நீட்டி அங்கே உதவி செய்வர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர். தன்னுடைய படைகளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேசப்பற்று இருக்கும், தேசப்பற்று அதிகமாக இருக்கும். அப்படி தேசப்பற்று அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கார்கில் போர் ஏற்பட்ட போது கூட முதலிலே கேப்டன் அவர்கள் 5 லட்சம் ரூபாயை நிதியை கொடுத்த நடிகரிலே முதல் நடிகர் புரட்சி கலைஞர் கேப்டன் தான். அதன் பிறகுதான் எல்லாரும் படிப்படியாக உதவி செஞ்சார்கள். யாரும் இல்லை செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் கொடியை கொடுத்தார், அக்டோபர் 27 மாநாடு நடத்தியிருக்கின்றார். இது வழக்கமாக எல்லா நடிகர்களுக்கும் வருகின்ற கூட்டம் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன்னா ஒரு மாத நடிகர்களுக்கு தான் இந்த கூட்டம் வரும். அதுபோல தான் இந்த கூட்டமும் வந்திருக்கிறது. கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது. இதை வைத்து நாம் வெற்றி பெற்று முடியும் என்று கணக்கு போட முடியாது. இதுவடைய கூட்டத்தை எல்லாம் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பார்த்திருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலே எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் பேசுகின்ற போது கூட கூட்டம் அதிகம் வராது. ஆனால் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேசுகின்ற போது அதிகமாக கூட்டம் வரும். வைகோ அவர்கள் பேசுகின்ற போது அதிகமாக கூட்டம் வரும். ஆனால் கூட்டம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வந்தது தவிர வாக்கு வங்கியாக வரவில்லை. ஆகையால் இப்போது இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். பொறுமையாக 2026 கூட்டணியிலே போட்டியிடுகிற போறாரா இல்லை தனியாக போட்டியிடுகிற போறாரா என்ற விவரம் ஆட்சியிலே பங்கு தரேன்றாருன்னு அது அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ளும். ஆட்சியில் பங்குனா தலைமையை விட்டு கொடுத்துருவாரா? சொல்லுங்க, தலைமையை விட்டு கொடுத்துருவாரா? முதலமைச்சர் பதவியே வந்தாலும் விட்டு கொடுத்துருவாரா? அதெல்லாம் கிடையாது. அவரோடு கூட்டணி வருவதற்கு யார் சம்மதமோ வாங்கல் என்று அழைக்கின்றார். அவர்கள் சம்மதம் யார் என்று சொல்கிறார்களோ அவங்க போய் பார்க்கட்டும், கேட்கட்டும், வாங்கி கொள்ளட்டும். அது தவறு கிடையாது. அவர்களுக்கு எத்தனை வாக்குகள் வருகிறது? இப்போ நீங்கள் இல்லையா கூட்டணியில்? நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, இன்றைய வரைக்கும் நாங்கள் இன்றைக்கும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கின்றோம். ஆகையால் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். நான் தவறு என்று சொல்லவில்லை. இன்னைக்கு இயக்கத்தை ஆரம்பித்து 2 மாதம் ஆகி போகுது, 1 மாதம் ஆகி இருப்பது. இந்த 1 மாத காலத்தில் அவருடைய பணி என்ன என்று ஒரு கேள்விக்குரியதாக. எவ்வளவோ பிரச்சனை தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஓசூரிலே பட்டப்பகலிலே நீதிமன்றத்திலே ஒருவரை வெட்டப்படுகிறார். தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பள்ளிக்கூடத்திலே சென்று ஒரு ஆசிரியை கொலை செய்கிற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஆசிரியருடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. மின்சார ஊழலுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. மருத்துவருடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இவருடைய பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு காண விஜய் அவர்கள் முடிவெடுக்கப் போகிறார் என்று தான் எனக்கு பின்னாடி வர பேசுகின்றவர்கள் எனக்கு விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அரசியல் என்பது எளிதல்ல. சினிமானா 4 படம் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா போதும், திருப்பி மீண்டும் அந்த மார்க்கெட்டை பிடிச்சிடலாம். ஆனால் தேர்தலில் ஒரு முறை தோல்வியிட்டால் மறுமுறை வெற்றி பெறுவதற்கு மிக மிக கடினம். ஆகையால் 2026 தேர்தலிலே மீண்டும் 2011 எப்படி வெற்றி பெற்றாலும் அதிமுக ஆட்சி அமைக்கும். எதிர்க்கட்சியிலே எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் அமர்வார் என்று சொல்லி விஜய் அவர்களுடைய இந்த கூட்டணிக்குள்ள விஜய் உண்டா? எங்கள் கூட்டம் இல்லை, அவர் விஜய் வராருன்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து வரோம். அதுக்கப்புறம் நீங்க ரெடியா இருக்கீங்க? இல்லை நாங்கள் வந்தால் வர வைக்கிற விதத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாம் எங்களுடைய தம்பிமார்கள் தான். இப்போ வரும்போதே என்கிட்ட பேசினார், அண்ணே எல்லாருமே இப்போ வந்திருக்கிற விஜயிலேருந்து நானுலேருந்து இப்போ வந்துருக்கிற விஜய் ரசிகர்லேருந்து விஜய் தொண்டர்லேருந்து எல்லாமே கேப்டனுடைய தம்பின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் உள்ளே பேசியிருந்தார். இது உண்மையில் நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல முறையில் நல்ல வெற்றி கிடைக்கட்டும், எழுச்சி கிடைக்கட்டும் என்று தேமுதிக சார்பாக நான் வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, நான் கூட அண்ணனை மாற்றி உட்கார வச்சுட்டேனோன்னு பயந்துட்டே இருந்தேன். கடைசியாக முடிக்கும் போது வாழ்த்திட்டாரு.
நன்றி அண்ணா, நன்றி திரு பார்த்தசாரதி அவர்களே. ரொம்ப அருமையான ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார். விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது வெறும் சினிமா கவர்ச்சியே என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தனியரசு அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். விஜய் ஒரு திரைப்படத்துறையின் நடிகர் நாடாளுவதற்காக கட்சியை துவக்கியிருக்கிறார். துவக்கப்பட்டிருக்கிற கட்சி நாடாள அனுமதிப்பதா இல்லையா என்பது தமிழ்நாட்டு மக்கள் எடுக்கப்பட வேண்டிய முடிவு. ஆனால் விவாதம், ஒரு நடிகர் கட்சியை துவக்கினாலே அந்த கட்சி நாடாள முடியும் அல்லது அந்த நடிகர் நாட்டின் முதலமைச்சராக முடியும் என்கின்ற அந்த ஆசை, அந்த விருப்பம், அந்த சமூக சூழல் உலகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லை. வேதனையான அரசியல் தொன்மை வாய்ந்த இந்த தாழ்த்தமிழ் மண்ணில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு திரைப்படத்துறையிலிருந்து வருகிற ஒரு நடிகர் நாடாள முடியும் என்கின்ற வாய்ப்பு, அதற்கான சூழல், அதற்கான அரசியல் அறியாமை நம்முடைய தமிழ் மண்ணில் தான் நிலவுகிறது என்பது வேதனைக்குரிய மிகப்பெரிய விஷயம். அண்ணா, ரெட்டையில ஜெயிக்கும் போது வேதனையா இல்லையாண்ணே? மிகச்சிறந்த தத்துவ இயக்கம் அது. திராவிட பேர் இயக்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம். இல்ல, நடிகர்கள் நாடாளலாமான்னு கேக்குறீங்களே. அதுலருடைய தலைவர், எங்க புரட்சி தலைவரை சொல்றீங்க. புரட்சி தலைவர் அது உலகத்தில் ஒரு அதிசயத்தக்க மனிதர். 20 ஆண்டு காலம் அந்த கட்சியில் கடமையாற்றுகிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் பார்ப்பது கடமையடான்னு திரைப்படத்தில் தன் கருத்தை, தன்னுடைய கட்சியின் கருத்தை சொல்கிறார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, இன்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று அண்ணாவை பற்றி சொல்லுகிறார். ஆனால் விஜய் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதாவது ஒரு வார்த்தை அரசியல் சார்ந்து, அரசியல் தன்னுடைய பற்றை வெளிப்படுத்தியதாக இதுவரைக்கும் வரலாறே இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக வயதொத்திருக்கிற விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இதுவரை எந்த அரசியலை சார்ந்திருக்கிறார் என்று யாராலும் அவதானிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சரி, விஜய் விடுங்க, அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கார் புஷி ஆனந்த். யாராலையும் லென்ஸ் பூத கண்ணாடி வச்சு தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது எந்த அரசியல் கட்சியை இவ்வளவு காலமும் சார்ந்திருந்தார் என்று. எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் ஒரு முதிய வயது எட்டுகிற வரை, முதியவராகிற வரை நாட்டை நேசிக்காமல், மக்களை நேசிக்காமல், மண்ணை, மொழியை, இனத்தை நேசிக்காமல், மக்களினுடைய கண்ணீரை, துன்பத்தில், துயரத்தில் பங்கு பெறாத ஒரு சுகபோகமாக வாழ்க்கை நடத்துகிற ஒரு நடிகன் இந்த நாட்டில் நாடாள முடியும் என்றால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் தாழ்வுக்கான குறியீடாக இந்த நவீன அரசியல் சமூகமும் இப்போது இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களுமே இப்படியே இந்த நிலை நீடிக்கிறது என்பது வேதனையிலும் வேதனை. அது இந்தியாவில் எங்கேயுமே இல்லைம்மா. கர்நாடகாவில் இல்லை, கேரளாவில் இல்லை, அண்டை மாநிலத்தில், மகாராஷ்டிராவில் இல்லை, பீகாரில் இல்லை, யூபியில் இல்லை, கல்வி அறிவே இல்லாத வட மாநிலங்களில் கூட ஒரு நடிகனால் வார்டு உறுப்பினராக கூட ஆக முடியாது, கிராம ஊராட்சியினுடைய உறுப்பினராக கூட ஆக முடியாது. ஆனால் இங்குதான் இதோ வந்து விட்டார், நாடாளுவதற்கு மாற்றத்தை தர வல்லவர், இவர்தான் ரட்சிக்க வந்தவர், எல்லா சிஸ்டத்தையும் மாற்ற போறாருன்னெல்லாம் ஒரு பச்சை பொய்யை திட்டமிட்டு இந்த நாட்டில் பரப்பப்படுகிறது. சிஸ்டத்தை மாத்திரவர் வரலன்ட்டார்னு இப்பவுமேம்மா அது நான் தனியரசு தான் காரணம். அதுல புது தகவலா இருக்கு, எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இல்ல ரஜினி வரக்கூடாதுன்னு சொன்னதுல முதல் குறை நான் தான் சொன்னேன். ஒரு நடிகர் நாடாளக்கூடாது, அதுல ரஜினி நீ உடல்நலம் நல்லா இருக்கணும், 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும், இந்த அரசியல் துறைக்கு ஐயா வர வேண்டாம்னு சொன்னால் கடுமையான. அப்படி என்ன நடிகர்கள் மேல கோவம்? டாக்டர் வரலாம், இன்ஜினியர் வரலாம், எல்லாரும் வரலாம், விவசாயிகள் வரலாம், மீனவர் வரலாம், அரசு ஊழியர் வரலாம், வழக்கறிஞர் வரலாம், நீதிபதிகள் வரலாம், எல்லாரும் வரலாமா? ஏன்னா அவர்களெல்லாம் தன்னுடைய அரசியல் அபிலாசைகளை வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தியவர். ஆனால் விஜய் ஐயா இருக்காங்கல்ல, அவருடைய குடும்பத்தில் கூட தெரியாது அவர் யாரை ஆதரிக்கிறார், எந்த கொள்கையை, எந்த சித்தாந்தத்தை, எந்த லட்சியை தழுவி நிற்கிறார் என்று குடும்ப உறுப்பினர்களுக்கே தெரியாது. அப்புறம் இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்களுக்கு, ரசிகர்களுக்கும் தெரியாது, எங்கள் ஜெகதீஷியாவுக்கே தெரியாது.
சைக்காலஜிஸ்ட் மருத்துவர் டாக்டர்கிட்டே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மர்மமாக இருக்க ஒரு நபரை குறித்து நாடாள 8 கோடி தமிழர்களுக்கு ஒரு தலைவனாக நாட்டை ஆளையோ வந்து விட்டார், முடிசூட்டி விட்டார், பட்டய அபிஷேகம் சூட்டப்பட்டு விட்டது, காரில் புறப்படுகிறார், கேட்டு திறக்கப்படுகிறது. அவர் என்னென்னவெல்லாம் இன்றைக்கி கூட செய்தி பார்க்குறேன். அந்த இடத்த தந்த விவசாயிகளுக்கு வடை பாயாசத்தோடு உணவு விருந்து பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை செய்தி ஆக்கிற கொடுமை நான் நினைக்கிறேன் இந்தியாவில் உலகத்தில் யாரும் இல்லை. அந்த விவசாயிகள் நிலம் கொடுத்த விவசாயிகளை ஒரு 50 அடி தள்ளி நிறுத்திட்டு பேரிகேடெல்லாம் போட்டு பெரிய பவுன்சர்கள்லாம் பெரிய பெரிய உடல் பயிற்சி பெற்ற பெரிய மாவீரர்களையெல்லாம் நிறுத்தி இவர் மட்டும் தனியாக ஒரு நபரை சுற்றி படம் எடுக்கிறதுக்கு 20 கேமரா. இவர் தான் சிஸ்டத்தை மாத்துறார் நாட்டில். தன்னுடைய மாநாட்டுக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளையே தொட்டு அருகில் நின்று பார்ப்பதற்கு அனுமதிக்காத ஒரு அதிசய பிறவி. நான் காஞ்சியில் மகா பெரியவரை போய் பார்த்துக்கலாம், பக்கத்தில் தொட்டு ஆசி வழங்குவார். பெரிய நம்ம பிரதமர் பைடன், இப்போ இருக்கிற நம்ம ட்ரம்ப்பு பார்த்துடலாம். நான் ஐயா இங்கே பார்த்தசாரி என்ன சொன்ன மாதிரி நான் கேப்டன் ஒரு முறை நான் இங்கே கரூருக்கு அப்போ அரவக்குறிச்சி இடைத்தேர்தலுக்கு வந்தார். நான் போய் எதிரில் அமர்றேன். கேப்டன் அழைச்சி ஒரே இருக்கையில் அமர வச்சு தேநீர் கொடுத்து உபசரித்து அன்பாக அரவணைக்கிறாரு. ஆனால் விஜயை எனக்கு நல்லா தெரியும், எங்கள் ஜெகதீஸ்வரனோ எங்கள் ஐயனார் ஐயாவோ மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், அவர்களுடைய வளர்ச்சிக்கு தொண்டாற்றுவதால் கூட நெருங்க முடியாது, பார்க்க முடியாது, விவாதிக்க முடியாது, யாராலையும் அவதானிக்க முடியாத மர்ம மனிதனாக இருக்கிற அந்த கட்சி எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மக்கள் யார் வாக்களிப்பா? ஆகவே என்னுடைய ஆருயிர் தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி வாக்காளர் பெருமக்களும் ஒரு வாக்கை கூட நடிகர்களுக்கு அளிக்கக்கூடாது, குறிப்பாக விஜய்க்கு அளிக்கக்கூடாது. அரசியல் சிந்தனை கருத்துல எத்தனையோ ஆழமான கருத்து சிந்தனை உள்ள நடிகர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த நடிகர்களுக்கெல்லாம் இல்லாத வெளிச்சம் ஆதரவு நம்ம இப்படி இருக்குது. அப்போ ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு இருக்கிற டிக்கெட், சினிமா டிக்கெட்டை, நுழைவு சீட்டை 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்று பல 100 கோடி ரூபாய்களை இந்த திரைப்படத்தின் மூலமாக அப்பாவி மக்களின் ரசிகர்களினுடைய ஆதரவினால் தமிழ்நாட்டு மக்களினுடைய உழைப்பில் கிடைத்த பணத்தை, வியர்வையில் கிடைத்த பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயை ஈட்டி மிகப்பெரிய 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் பெரிய மாட மாளிகைகளை கட்டி முடித்து வெளிநாட்டு கோடிக்கணக்கான ரூபாயிலே வெளிநாட்டு மகிழுந்துகளிலே வந்திறங்குகிற ஒரு நபரால் நாட்டு மக்களினுடைய ஒருவேளை சோற்றுக்கு உணவில்லாமல், எத்தனையோ குழந்தைகள் முறையான தகுதியான கல்வி கற்க முடியாமல், எத்தனையோ முதியவர்கள் அன்றாட உணர்வுக்கும் வயதான காலத்தில் சிகிச்சை கிடைக்காமல் எத்தனை தாய்மார்கள் எத்தனை பெரியவர்கள் துன்பப்படுகிற நாட்டில் எந்த கருத்தையும் எந்த முடிவையும் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சுபகோபமாக இருக்கிற ஒரு பணக்கார நடிகர் தம்பி விஜய் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அரசியலுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தர முடியாது என்பதனால் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள், விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்க வேண்டும், ஏற்கக்கூடாது என்கின்ற என்னுடைய தாழ்மையான கருத்தை அன்போடு என் தாய் தமிழ் சமூகத்திற்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தனியரசு அவர்களே. அண்ணனோட கருத்து என்ன அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சது. அதை அழகாக பல தொலைக்காட்சி மேடைகளில் எங்களோட மேடைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த மேடையிலையும் ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நடிகர் வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறது, நடிகருக்கு பின்னால் என்ன கொள்கை இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு தானே நம்ம ஓட்டு போட முடியும். நடிகர் என்பதற்காக ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற கேள்விகளை அடுக்கி வைத்திருக்கிறார். பதில் சொல்ல ஒரு நடிகரே வருகிறார். திரு சௌந்தரராஜா அவர்களே பேச அன்போடு அழைக்கிறேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அண்ணாவின் வருகை அரசியலில் எழுச்சியா இல்லை சினிமா கவர்ச்சியா? இந்த தலைப்பிலே நான் கொஞ்சம் வேறுபட்டு பேச இருக்கேன். எழுச்சிக்கு தான் பேச போகிறேன், ஆனால் கவர்ச்சி இல்லாமல் எழுச்சி இல்லைன்னு தான் பேச போகிறேன். நான் கவர்ச்சி இல்லாமல் எழுச்சி இல்லை, எழுச்சி இல்லாமல் புரட்சி இல்லை. அண்ணன் தனியரசு அவர்களுக்கு போக போக இன்னும் இருங்க போக போக இன்னும் கதறல் சத்தம் அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்து கதறல் சத்தம் இன்னும்
இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம டீசெண்டா எதிர்கொள்ளணும். டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக், டீப்பா இருக்கணும். அதனால பாவம் தண்ணி குடிங்க, சுடு தண்ணி குடிங்க. அவர் சொன்னாரு நடிகர்கள் ஏன் அரசியலுக்கு வரும். எனக்கு அவருக்கு 2 வருஷமா சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குப்போம். அதுதான் தமிழன் பண்பு. ஆனால் நடிகை ஏன் வரணும், நடிகை ஏன் வரணும்னு பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. ஏன் நடிகை வரக்கூடாதா? நடிகை வரக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா? ஓட்டு மட்டும்தான் போடணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு கவர்ச்சிகரமான ஒருத்தன் எழுச்சிகரமா மாறிட்டன்ற ஒரு பயத்துல தானே நீங்க பேசுறீங்க. இதுவரைக்கும் ஓட்டு மட்டுமே போட்டு ஓட்டு கேட்க போறாரே, அதுவும் ஆளுமையா வந்து நிக்கிறாரே அப்படின்னு ஒரு பயத்துல தானே பேசுறீங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இன்னொன்று சொல்றாங்க, என்ன அரசியல் மக்கள் பணி பண்ணாங்களா? அண்ணன் கூட சொன்னார், மக்கள் பணி பண்ணாரா? என்ன பண்ணாரு? அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்? அவர் ஏன் நாடு ஆளணும் ஆசைப்படணும்? ஓட்டு போற எல்லாருக்குமே ஆசை வேணும், நாட்டை ஆளணும் ஆசை வேணும். அந்த ஆசையில் உண்மையும் தேசபக்தியும் இருக்கணும், நேர்மை இருக்கணும். அந்த நேர்மையும் உண்மையும் பக்தியும் எங்க அண்ணா விஜய் கிட்ட இருக்கு. இத்தனை வருஷமா கவர்ச்சி காட்டி காட்டி தானே ஆட்சி பண்ணாங்க. கேட்கவே இல்லை. நடுவரவர்கள் கேட்டாங்க, ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அம்மா ஜெயலலிதா வந்தாங்க, கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி தானே ஃபேமஸ் ஆனாரு. எங்க போச்சு உங்க விவாதம்? அப்ப இந்த விவாதம் ஏன் இப்படி வருது? இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சி ஆட்சியாளர்கள் கவர்ச்சி இல்லாம தான் இருக்காங்களா? விளம்பரம் பண்ணாம தான் ஆட்சி நடத்துறாங்களா? ஏன் ஒவ்வொரு பொருளையும் அவங்க போட்டோ விட்டுறாங்க, ஒவ்வொரு திடலையும் அவங்களுடைய பெயர்களை வச்சுக்கிறாங்க? அது கவர்ச்சி இல்லையா? அவங்க வாக்குறுதிகள் கவர்ச்சிகளா கொடுக்கணும்னு நினைக்கலையா? அடுத்த கட்சியை விட நம்ம கட்சி வாக்குறுதி கவர்ச்சியா இருக்குன்னு நினைக்கலையா? நடிகர்கள் யாருமே அண்டை மாநிலத்தில் வரல. கேரளாவில் சுரேஷ் கோபி எம்பிங்கயா, நீங்க என்னதான் போய் பார்த்துட்டு வாங்கயா. ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதல்வருங்கயா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நடிகர் எங்க அண்ணன் உதயநிதிங்கயா. ரஷ்யாவை மிரட்டிக்கிட்டு இருக்க உக்ரைன் அதிபர் வந்து ஒரு காமெடி நடிகருங்கயா. நடிகர் கூத்தாடி நீங்க இனிமேல் யாராவது சொன்னீங்கன்னா தயவு செய்து தாழ்மையா கேட்டுக்கிறேன், கூத்து என் தொழில், நான் கூத்தாடி. உங்க தொழிலை நீங்க கேவலப்படுத்தினா நீங்க பொறுப்பையா இருப்பீங்களா? உங்களை மகிழ்விக்கிறதுக்காக நாங்க கூத்து கட்டினா நீங்க இது பண்ணுவீங்களா? எங்களை கீழ்த்தனமா ஒரு சிறுமைப்படுத்துவீங்களா? நீங்க விஜய் பார்த்தானே பயப்படுறீங்க. விஜய் அண்ணாவோட ஆளுமையை பார்த்தானே பயப்படுறீங்க. விஜய் அண்ணாவுக்கு பின்னாடி கோடி பேர் இருக்காங்க சார். 20-30 வருஷமா சார், 20-30 வருஷமா மக்கள் நல இயக்கத்தில் ரசிகர்களா இருந்து விலையில்லா மருந்தகம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா குருதியகம், கண்தானம், விவசாயிகள் பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு, கல்வி பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்றுருக்கா சார். ரசிகரா நின்றுருக்கா. இன்னைக்கு தொண்டனா மாறி, நிர்வாகியா மாறி, அரசியல் கட்சிக்கார வெட்டி கட்டி களத்துல நிக்க போறான். மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்க போறான். கேட்பீங்களா? மக்களுக்காக குரல் கொடுப்பீங்களா? அண்ணன் தனியார் அண்ணன் என்ன கேட்குறாரு, நீங்கள் மக்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் தீர்க்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியலையேன்னு கேட்குறாரு. இருங்க, படம் நடிப்பது மட்டுமே ஒரு நடிகனுக்கான ஒரு வேலை. சம்பளம் கொடுப்பது ஒரு முதலாளி தயாரிப்பாளர்கிட்ட சம்பளம் வாங்கி. உங்களுக்காக தான் சார் 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி வராங்க. தயாரிப்பாளருக்காக வரல, டைரக்டருக்காக வரல, உங்களுக்காக 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி வராங்க. அந்த பிரச்சனையை பல முறை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லி, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி, நிர்வாகத்துக்கு சொல்லி, இன்னும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சங்கத்துக்கும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியேட்டருக்குமான பிரச்சனையை ஒரு நடிகரால் தீர்க்க முடியாது. ஏன்னா படத்தை வித்ததுக்கு அப்புறம் ஒரு நடிகனுக்கோ தயாரிப்பாளருக்கோ சம்மதம் கிடையாது. ரசிகர் மன்ற டிக்கெட்னு ஒரு கான்செப்ட் இல்ல தமிழ் சினிமாலன்னு சொல்லுங்க. அது இருக்குங்க, இல்லன்னா சொல்ல மாட்டேன், நான் ஏன் போய் சொல்லணும்? அதுல உண்மையா தான் நாங்க இருந்திருக்கோம். எங்க ரசிகர்கள் நேர்மையாக தான் இருந்திருக்கார்கள். ஒரு சில இடத்துல தவறு நடந்திருக்கலாம், அந்த தவறும் இனிமேல் நடக்காது. ஸோ இப்போ நான் இந்த அரசியல் கட்சிக்கு ஏன் விஜய் நான் வரணும்னு சொல்லும் போது இன்னும் அடிப்படை பட்ச தீரன்லங்க. 75 வருஷமா ஆட்சி நடத்துறீங்க. எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டோம், எத்தனையோ கட்சிகளை பார்த்துட்டோம். ஆனால் இரு பெரும் கட்சிகள் மட்டும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க.
அப்படி இருந்தும் ஏன் இத்தனை கட்சிகள் இருக்கு, இத்தனை கொள்கைகள் இருக்கு, இத்தனை போராட்டங்கள் எதற்கு? விவசாயிகள் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கா? ஆசிரியர்கள் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கா? அண்ணன் சொன்ன மாதிரி மின்சார ஊழியர்கள் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கா? பேசிக் பிரச்சனை கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதில் எல்லாமே தண்ணீர் பெற்றுச்சா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேங்க. ஏன் ஒரு சொந்த ஒரு உசிலம்பட்டி தொகுதி மதுரை மாவட்டம். அந்த மாவட்டத்தில் நான் 1958 எங்கள் அப்பா பிறந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தார். அந்த பள்ளிக்கூடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சு. அந்த பள்ளிக்கூடத்தை மூட போகிறாங்க. அங்கே அதே ஊரில் உசிலம்பட்டி தொகுதியில் அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது. அங்கே எம்பி, எம்எல்ஏ, கலெக்டர் நிறைய பேர் படித்து வெளியே வந்திருக்காங்க. அந்த பள்ளிக்கூடமும் இன்னைக்கு இடிஞ்சு விழப்போது. அந்த பள்ளிக்கூடம் மூட போகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிப்பறையை பயன்படுத்த முடியுமா? உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் கழிப்பறையை பயன்படுத்த முடியுமா? இல்லை எந்த தொகுதியில், உங்கள் தொகுதியில் போய் நீங்கள் பேருந்து நிலையத்தில் ஒரு பொது கழிப்பறையை பயன்படுத்த முடியுமா? உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கணும். இதெல்லாம் நல்லது செய்ய வரணும். எங்ககிட்ட ஆன்சர் இருக்கு. நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் நினைக்குது. மாற்றத்தை கொண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க விஜய் அண்ணா அரசியலுக்கு வராரு. தன்னுடைய சம்பளம் 250-300 கோடி சம்பளத்தை வேணான்னு தூக்கி போட்டுட்டு, புகழ வேணான்னு தூக்கி போட்டுட்டு, உச்சத்தில் இருக்கிற ஒரு அண்ணன், ஒரு நடிகர், இந்தியாலே நம்பர் 1 ஆக்டர், இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்கள் பண்ணி வரும்போது ஏன் சார் தடுக்கிறீங்க? இப்படி தடுத்து சார் ஏகப்பட்ட தலைவர் எங்க அண்ணன் விஜயகாந்தையே நீங்க சாவடிச்சீங்க. இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க சார், கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அன்னைக்கு ட்ரோல் பண்ணி ஒரு நல்லது செய்யணும்னு புரட்சி கலைஞர் பேரே வாங்கினார் சார் விஜயகாந்த். எழுச்சி, கவர்ச்சி, புரட்சி கலைஞர் பேர் வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவர் மண்டபத்தை இடிச்சப்ப கூட போனா போயிட்டு போட்டு நான் மக்களுக்கு தான் நான் வேலை செய்ய போறேன்னு சொல்லி வந்தவரை ட்ரோல் பண்ணியே அவரை காலி பண்ணி இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க சார். ஒரு கட்சி தனக்கு தேவையான கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிறாங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார், தனியா நின்று ஜெயிக்க முடியுமா சார்? தனியா நின்று ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக நின்று உங்களால பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியுமா? நீங்க தனியா நிக்க போறீங்களா சார்? நான் அது ரெண்டாவது கேள்வி. இப்ப நான் இல்ல, நீங்க சவால் விடுறீங்கல்ல, அப்ப நீங்களும் தனியா நிக்க தயாரா? அதுதாங்க, அது ரெண்டாவது கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்றேன். இடையிலே சொன்னீங்கன்னா அப்படி உங்களுக்காக சேர்ந்தா பேசிட்டு இருக்கேன். உங்க கொள்கைகளும் விடுதலை சிறுத்தைகளோட அண்ணன் திருமாவளவன் கொள்கைகளும் எங்க கொள்கையில் இருக்கு. உங்களுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எத்தனை வேகவியல் பிரச்சனை தெரியாதா? நீங்க எங்க கூட சேர்ந்து வந்து போராடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வருகை தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் எழுச்சியே, நாளைய புரட்சியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தமிழன்னையே வழிவிடு, நல்லாட்சி தொடரட்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி திரு சௌந்தரராஜா அவர்களே. நிறைய பாயிண்ட்ஸை முன் வச்சிருக்காரு. ரொம்ப ஆவேசமான அவருடைய பேச்சு அமைந்திருந்ததை பார்க்க முடிந்தது. ஒரு அறச்சீற்றம், ஏன் நடிகர்கள் வரக்கூடாது அப்படின்னு கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஏன் நாங்கள் இப்போ வரோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் நிறைய அடுக்கி இருக்கின்றார். இந்த பக்கத்திலிருந்து பேசுவதற்காக விஜய் அவர்களுடைய இந்த வருகை பெரும்பாலும் சினிமா கவர்ச்சியே என்று சொல்ல பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அதில் புதிதாக ஒன்றாக தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கிறது. அதனுடைய முதல் பிரம்மாண்டமான மாநாட்டில் மக்களுக்கு என்ன செய்தி சொன்னது என்பது முக்கியமான கேள்வி. திரு விஜய் அவர்கள் அங்கே எங்களுக்கு இரண்டு பிரதான அரசியல் எதிரிகள் என்று அடையாளப்படுத்தினார். நேரடியாக பெயரை குறிப்பிடாமல் புரிந்து கொள்ளும்படி பாசிச சக்தி ஒன்று என்று சொன்னார். இன்னொன்று பாயாச சக்தி, திராவிட மாடல் என்று சொல்லி ஒரு குடும்ப கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இன்றைய ஆளுங்கட்சியை அவர் அப்படி குறிப்பிட்டதாக, தமிழக ஆளுங்கட்சியை அப்படி குறிப்பிட்டதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நேரடியாக விமர்சிக்க ஏன் துணிவு அவருக்கு பிறக்கவில்லை என்பது இனிமேல் அவரை நோக்கி எழுப்பப்படும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நெகட்டிவாக இந்த 2 அம்சங்களை முன்னிறுத்தினார். பாசிட்டிவாக நான் என்ன மாற்றத்தை தரப்போகிறேன், இப்போது இல்லாத ஒன்றை நான் என்ன செய்ய போகிறேன் புதிதாக. சமூக நீதி, மற்றபடி அவர் பேசிய எல்லாமே கலந்து கட்டி அடித்தார். திராவிட கட்சிகளிடமிருந்து கொஞ்சம்,
தேசிய சிந்தனையோடு கருத்தை தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது அவருடைய பேச்சில். திமுகவிலிருந்து கொஞ்சம், அதிமுகவிலிருந்து கொஞ்சம், விசிகாவிலிருந்து கொஞ்சம், நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் என்று கருத்துக்களை கலந்து ஒரு அவியலாக அவருடைய சித்தாந்தம் என்று அந்த மேடையிலே சில செய்திகளை முன்வைத்தார். ஆனால் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடு என்ன? மக்களை வெகுவாக பாதித்திருக்கிற இந்த விஷயங்கள், அந்த விஷயங்களில் நான் வந்தால் இதை செய்வேன், பாசிட்டிவாக ஏதாவது சொன்னாரா என்று நான் தேடி தேடி பார்த்தேன். அவருடைய பேச்சு நீங்கள் மீண்டும் ஒரு முறை கூட கேளுங்கள். நான் முழுமையாக அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு தான் பேசுகிறேன். இன்றைக்கு மக்கள் அரசு மருத்துவமனையில் போய் அப்படியே கொத்து கொத்தாக போகிறார்கள், அதாவது போய் சிகிச்சைக்காக போகிறார்கள். என்ன காரணம்? அரசு மருத்துவமனைகளிலே டாக்டர்கள் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் அங்கே அவர்களோடு சண்டை ஏற்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளிலே மக்கள் கட்டணம் செலுத்தி பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறதா? அதற்கு முன்பாக கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள். கல்விக்கு பிறகு சுகாதாரம். கல்வி இன்றைக்கு வசதியற்றவர்கள் கூட தனியார் பள்ளியிலே தான் தன் பிள்ளை படிக்க வேண்டும் என்று கருதுகிறான். அந்த நிலை மாறுவதற்கு இவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இல்லது அது பற்றி அவருடைய பேச்சில் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்ததா நான் கேட்கிறேன். முதல் மேடையில் இருக்க வேண்டும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த கத்தி, அந்த துப்பாக்கி, இந்த மாதிரியான கடைசி சில படங்களில் லாஸ்ட் சீனில் ஒரு 20 நிமிஷம் ஆக்ரோஷத்தோடு பேசுவார் அல்லவா, அப்படி இன்னொரு படம் பார்த்தது போல்தான் அந்த கூட்டம் இருந்ததே தவிர மக்களுக்கு என்ன செய்தி இருந்தது, புதிய செய்தி நான் கேட்கிறேன். இங்கே சொன்னார் நம்முடைய திரைப்பட நடிகர் சௌந்தரராஜன் சொன்னார், 40 ஆண்டுகள் பார்த்து விட்டோம் இவர்கள் 2 பேரும் ஆட்சி நடத்தி என்று சொன்னார். அந்த கருத்தை சொல்லுவதற்கு அவர் துணிந்தாரா அந்த மேடையில்? இங்கே மாறி மாறி ஆண்ட அரசுகள் மக்களை ஏமாற்றி இருக்கின்றன. டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் இல்லை. இங்கே எந்த திட்டமாக இருந்தாலும் ஊழல் மலிந்திருந்தது சொல்லுகிற துணிவு அவருக்கு அந்த மேடையில் இருந்ததா நான் கேட்கிறேன். அதை சொல்லாமல் நீங்கள் என்ன மாற்றத்தை தரப்போகிறீர்கள்? இப்போ இருக்கிற ஆட்சியில ஊழல் நடக்குதுன்னு வெளிப்படையா தானே சொல்லியிருக்காரு. இல்ல பெயர் குறிப்பிடாமல் சொன்னார். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஊழல் ஆட்சி என்று நீங்கள் அந்த வார்த்தையை எனக்கு எடுத்து காட்டுங்கள். இப்போ நடக்கிற ஆட்சின்னு சொன்னா அது பாஜக ஆட்சியா சார்? இல்லை 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 திராவிட மாடல் என்று சொல்லி நீங்கள் நன்றாக கவனியுங்கள். திராவிட மாடல், குடும்ப கொள்ளை என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். இவ்வளவு நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா? இதே செய்தி தொடர்பாளர் இருக்கிறார், அவரை வைத்துக்கொண்டு நான் கேட்கிறேன், முதலமைச்சர் விஜய் தான் அதை நோக்கி எங்கள் பயணம் என்று புஷி சொன்னாரே, அந்த அறிக்கையில் 2026 தேர்தல் வரை விஜய் உறுதியாக இருப்பாரா நான் கேட்கிறேன். மாட்டாரா? அப்படித்தான் அவர் உறுதியாக இருக்க போகிறார் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவரது அணி தோல்வி அடையும். யார் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எந்த பெரிய கட்சி வரப்போகிறது நீங்கள் சொல்லுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய்க்கு தூது அனுப்பியது உண்மை. ஆனால் நான் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தினம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் அதிமுக தான் தலைமை கட்சி, அதில் மாற்றமே இருக்காது, இருக்க போவதும் இல்லை. உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுக உங்கள் பின்னால் வராது, கற்பனையில் கூட கனவு காணாதீர்கள். ஆகவே உங்கள் பக்கம் வர வேண்டும் என்றால் அதிமுக பக்கம் இருக்கிற தேமுதிக உங்கள் பக்கம் பார்வையை செலுத்துமா, விடுதலை சிறுத்தைகள் வருமா? ஏன் உங்களோடு நேசத்தோடு இருந்த திரு சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், நாடெல்லாம் சென்று 8% வாக்கை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய சீமான் அரசியல் ரீதியாக நட்பு ரீதியாக உங்களை வந்து சந்தித்த பிறகு தம்பியோடு சரிப்பட்டு வரவில்லை என்பதுதான் அவர் எடுத்த நிலைப்பாடு. இப்போது நீங்கள் திருமா கட்சி வருமா, தேமுதிக வருமா, ஒத்த சிந்தனை உள்ள யார் வருவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 2 பெரிய அணிகளிலும் மாற்றம் வராதவரை உங்கள் பக்கம் வரக்கூடியது 1-2 உதிரி கட்சிகளாகத்தான் இருக்கும். நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இங்கே தேவையில்லாமல் தவறாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அவர் ஒப்பிடப்பட்டார். நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன். கொடை வள்ளலாக வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் மட்டுமல்ல 50 ஆண்டு கால அரசியல் பின்னணி கொண்டவர். அவரும் நீங்களும் ஒன்றா நான் கேட்கிறேன். மலையும் மடுவும் ஒன்றா என்று நான் கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து பயணித்தவர். அப்படிப்பட்டவரா விஜய்? நீங்கள் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டவுடன் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் அன்றைக்கு இருந்த மந்திரிகள் 1 வாரம் வெளியே போக முடியவில்லை. அப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்குள்ளவர் எம்ஜிஆர். அவரோடு இவரை நீங்கள் ஒப்பிடாதீர்கள் தயவு செய்து.
நீங்கள் போய் இனிமேல் தான் மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும். ஒவ்வொரு கொடியை அறிமுகப்படுத்திவிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல அவகாசம் கேட்கிறார். கொடிக்கு விளக்கம் மாநாட்டில் சொல்கிறேன் என்றார். இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் இனிமேல் விளக்கம் சொல்லுவார் என்று நண்பர் ஜெகதீசன் சொல்லுவார். கல்வி, சுகாதாரம், இதெல்லாம் மாற்றுத் திட்டம் என்ன சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் கட்சி தொடங்கி எவ்வளவு நாள் ஆகிறது? கொடியை அறிமுகப்படுத்தி எவ்வளவு நாள் ஆகிறது? மாநாடு முடிந்து எவ்வளவு நாள் ஆகிறது? இதுவரை ஒரு செய்தியாளர் சந்திப்பு உண்டா? நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்களோட சந்திப்பு உண்டா? ரெண்டாவது, ஒரு ஆக்சஸ் உள்ள லீடர் அவர்? நான் கேட்கிறேன். அதைத்தான் நம்முடைய நண்பர் இங்கே ஒருவர் கேட்டார். புஷி ஆனந்த், அதை தவிர விஜய் அவர்களுடைய உதவியாளர் ஒருவர், இந்த 2 பேரை தவிர யாரும் அவரை பார்க்க முடியாது. ஆக்சஸே கிடையாது. ஆக்சஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி அரசியல் அடுத்த கட்டத்திற்கு நகர்வீர்கள்? இரண்டாவது சொல்லுகிறேன், மாவட்ட செயலாளரை தேர்வு செய்வதே இன்னும் நடக்கவில்லை. இதன் பிறகு பெரிய பணி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 70,000 பூத்துகள் இருக்கின்றன. 70,000 பூத்துகளில் தலா 25 பேரை நியமிப்பதென்றால் எப்போது செய்ய போகிறீர்கள்? எங்கே இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆள்? அரசியல் நிலை சார்ந்த, அரசியல் தெளிவுள்ள யாராவது ஒரு 10 பேர் அவர் பின்னால் இருக்கிறார்களா? அரசியல் என்பது சாதாரணமான விளையாட்டு விஷயம் அல்ல என்று நண்பர் பார்த்தசாரதி உங்களுக்கு சூசகமாக உணர்த்தினார். விக்கிரவாண்டியிலே விஜய் அவர்கள் நடத்திய மாநாட்டை விட மதுரையிலே தேமுதிகவினுடைய முதல் கூட்டத்திற்கு பல மடங்கு கூட்டம். நான் நேரடியாக பார்த்தவன். அந்த கேப்டன் விஜயகாந்த் வாங்கியது முதல் தேர்தலிலே 8%. அவர் தனித்து நின்று விருதாச்சலத்திலே, அதன் பிறகு இன்னொரு தொகுதியிலும் வெற்றி பெற்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒற்றை உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் போனார். ஆகவே இருங்க, ஆனால் நெருக்கடி, அரசியலில் தனித்து நிற்க, மாற்று அரசியலுக்கு முன்னெடுத்த அவருக்கு ஆதரவு கிடைக்காத நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தார். நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு அணி கட்டமைப்பது என்பது அந்த அணிக்கு ஆள் பிடிப்பதே முதலில் கடினமான வேலையாக இருக்கும். இத்தகைய சோதனைகளை வைத்துக்கொண்டு தனித்து நின்று அவர் களம் காண்பது என்பது விஷ பரீட்சைக்கு சமம். அதை அவர் செய்ய போகிறாரா என்பது எனக்கு தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நீங்கள் போவீர்களானால் வெற்றிகளை பெறலாம். ஆனால் அது மாற்றம் அல்ல, ஏமாற்றம் என்கிற முடிவுக்குத்தான் மக்கள் வருவார்கள். ஆகவே விஜய் அரசியல் தெளிவு என்பது இன்னும் தெளிவில்லாத நிலையில் இருக்கிறார். இனிமேல் தான் தெளிவு பிறக்க வேண்டும். அதற்குள் எழுச்சி என்று சொல்வதெல்லாம் கட்டமைக்கப்படுகிற பிம்பமே அல்ல, பிம்பமே தவிர நிஜ நிதர்சனம் அல்ல என்று கூறி என் கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி திரு ரமேஷ். நிறைய முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. முக்கியமா அரசியல் என்பது சாதாரணமான காரியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். எத்தனை பூத் இருக்கு தமிழ்நாட்டில், ஒரு பூத்துக்கு எத்தனை பேர் போட வேண்டியிருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அண்ணன் பார்த்தசாரதி அவர்கள் நன்கு அறிவார். ஒவ்வொரு கிராமத்திலையும் தமிழ்நாட்டில் திமுக கொடி இருக்கும், அதிமுக கொடி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது தேமுதிக கொடிங்கிறத அவர் உறுதி செய்தார். நடிகராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, அந்த கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லே, அப்போ அந்த கட்டமைப்புங்கிறது தேவைப்படுகிறது. வெறும் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அரசியல் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை திரு ரமேஷ் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அடுக்கடுக்கான கேள்விகள் தாவேக்காவை நோக்கி வரிசையாக நிற்கிறது. பதில் சொல்ல திரு ஜெகதீஸ்வரன் அவர்களே அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. முதலாக இவர் நடிகராக திரும்ப ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி வந்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் இங்கே பார்த்தோம். 2009ஆம் ஆண்டு எல்லாருக்குமே நினைவு இருக்கும். ஒரு பக்கம் நம்முடைய தலைவர் உழைத்து ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டு மேலே செஞ்சு கொண்டிருக்கிறார். அதே நேரம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, முதலில் ரசிகர் மன்றமாக இருந்தது, அதற்கு பிறகு மக்கள் மன்றமாக மாற்றுகிறார், அதற்கு பிறகு மக்கள் இயக்கமாக மாற்றுகின்றார். எவ்வளோ பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. ஆளூர் சானவாஸ் கூட இங்கே இருக்காங்க. முதலாக மக்கள் இயக்கத்தின் அரசியல் செயல்பாடு என்ன? 2011 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அன்று இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்ட மீனவர்களை கண்டித்து போராட்டம். எந்த வருஷம்? 2011. அது சினிமா கவர்ச்சியா? சினிமா கவர்ச்சி இருந்தது. சினிமா கவர்ச்சி என்பது தேவைப்பட்டது, ஒரு அடித்தளத்திற்கு மட்டுமே தேவைப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அதுதான் நம் தலைவர் போட்ட முதல் அரசியல் எழுச்சி. அதோடு நின்னோமா? இல்லையே.
தங்கை அனிதா நீட் தேர்வால் ஒரு நல்லா படிக்கிற மாணவி கொலை செய்யப்படுகிறாள். எவ்வளோ கட்சிகள் போனாங்க, நிறைய விளம்பரம்லாம் தேடினாங்க. ஆனால் யாருக்கும் சொல்லாமல் உண்மையிலேயே அந்த துக்கத்தில் போய் பங்கெடுத்த தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தை திரும்பி பார்க்க வைக்க மிகப்பெரிய போராட்டம். எல்லாரும் சொன்னாங்க சுதந்திர போராட்டத்திற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னைக்கு பார்க்கிறோம்னா அது இதே மெரினால கூடிய அதே போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு நடிகர் யார்? பதில் உங்கள்கிட்டே இருக்கு. அதை விளம்பரம்லாம் தேடலை. நான் போறேன், நான் இந்த போராட்டத்துக்கு போறேன், எல்லாரும் வாங்க, மீடியாலாம் எல்லாரும் கேமரா தூக்கிட்டு வாங்க, யார்ட்டையும் அவர் சொல்லலை. அவர் போனாரு. இது ஒரு பண்பாட்டு தளத்தில் நாம் நின்று போராட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு லட்சக்கணக்கான எங்க இளைஞர்கள் போராடுறாங்க. அந்த கூட்டத்தில் நானும் போய் நிற்கணும்னு கலந்துக்கிட்டார். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்தவுடன் எல்லாரும் என்ன சொன்னாங்க? புதிய இந்தியா பிறந்தது, கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம், இனிமேல் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, சிப்பு வச்ச நோட்டெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஏழைகள் எல்லோரும் கண்ணீர் ஒழித்தார்கள். 50 நாட்களுக்கு பிறகும் ஏழைகள் மட்டும்தான் கியூல நின்றுட்டு இருந்தாங்க. ஏழைகள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பிராக்டிகலா, சென்சிபிளா பேசின ஒரே ஒரு நடிகர் யார்? என்ன பேசினார்? ஏங்க, இந்த திட்டம் ஒன்று குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அது உண்மையில யாரை பாதிச்சிருக்கு? பணக்காரர்கள் யாரும் பாதிச்ச மாதிரி தெரியலங்க. ஒரு ஏழை ஒருத்தர் கல்யாணம் வச்சிருக்காரு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு 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 நபர், அவர் தாங்க இன்னைக்கு உண்மையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லி சொன்னார். இது ஒரு பக்கம். சரி, நம்ம என்ன பண்ணோம்? உடனே எல்லாரும் கேட்பாங்க, ஓகேங்க, அவர் ஒரு அரசியல் எழுச்சியோடு இருந்தாரே, நீங்க என்ன பண்ணீங்க? 2011 மக்கள் இயக்கமாக மாறியதிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் இருக்குமா? இதுல இந்த துண்டு போட்டிருக்க யாராவது நான் இது வரைக்கும் யாருக்குமே சோறுபட்டதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. 15 வருடங்களாக இந்த மக்கள் இயக்கம் அன்னமிட்டு வருகிறது, குருதி கொடுத்து வருகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு முட்டை கொடுக்கிறது, பால் கொடுக்கிறது, பயிலகம் நடத்துகிறது, நூலகம் நடத்துகிறது. இந்த நூலகத்தில் யாருடைய புத்தகம் நீங்க வைக்கணும்னு தளபதி சொல்றாரு? பெரியார் புத்தகத்தை வைங்க, அம்பேத்கர் அவரோட புத்தகத்தை வைங்க, அறிவு ஆசான் அம்பேத்கர் புத்தகத்தை வைங்க, பெருந்தலைவர் காமராசர் புத்தகத்தை வைங்க. அது சொன்ன உடனே சில பேர் எரிஞ்சுதா, கதறல் சத்தம் அப்ப கேட்க ஆரம்பிச்சதா, என்னங்க ஒரு பெரியார் எல்லாம் பேசுறாரு, எங்க பக்கம் வருவாருன்னு பார்த்தோம். உடனே சொன்னாரா, கொள்கை ரீதியாக எங்களுக்கு எப்பொழுதுமே எதிரி யார்? பாஜக. அண்ணன் தனியரசு பேசும்போது சொன்னார், என்னங்க அவர் நீங்க பாஜகன்னு அழகா சொல்றீங்க, அவர் பேர் சொல்லலையேன்னு கேக்குறாரு. அப்ப தனியரசு அண்ணன் பிளவுவாத சக்தின்னு யார்? அவர் தான் சொல்லணும். முதல் அறிக்கையில மிக தெளிவாக சொன்னார். 2 விஷயங்கள் முதல் அறிக்கையில் பிப்ரவரி 2 என்ன சொன்னோம்? ஒன்று, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், கரப்ஷன் கபடதாரிகள் தலைவர் பேசினார். உடனே திமுக நாங்க கை தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? அவங்க எங்களை தான் சொல்றாரு, நாங்க தான் குடும்ப ஆட்சி, நாங்க தான் ஊழல் ஆட்சி, கை தூக்கிட்டு எவ்வளவு வேகமா வந்தாங்க. பிளவாத சக்தி. என்னங்க பாஜக அட்டாக் பண்ணிட்டாரு அவரு, இதே அரசியல் விமர்சகர்கள் தான் பாஜக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாருங்க. நான் சொன்னேன் பாஜக அட்டாக் பண்ணலங்க, திமுக சேர்த்து அட்டாக் பண்றோம். ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம்னா யாரு? நீங்க தானே. 2 பேரையும் நாங்க சமமான அளவுல தான் பிப்ரவரி 2 அறிக்கை எடுத்து பின்னாடி படிச்சு பாருங்க. அப்ப அதிமுக கரப்ஷன் பார்ட்டி தான், எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதிமுக ஊழல் கட்சி தான். விஜய் இல்லங்க, நாங்க அதாவது ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. கொள்கை எதிரியாக, அதாவது இந்த மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தும் எதற்காக துவக்கப்பட்டது, உங்களுடைய கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்பதை அறிவிப்பதற்கான மாநாடு அது. அந்த மாநாட்டில் போயிட்டு, இல்லப்பா எங்களுக்கு திமுக எதிரி இல்லப்பா, பாஜக எதிரி இல்லப்பா, அதிமுக அழிக்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. காமெடியா இருக்காது? காமெடியா இருக்குமா இருக்காதா? ஏங்க, அது அந்த கட்சி இல்லாத கட்சியை நீங்க அழிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு உருவாகிட்டு இருக்கீங்க கேட்பாங்களா இல்லையா? தெளிவாக சொல்கின்றோம், எந்த ஒரு கட்சியையும் அதிமுகவை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தமிழக வெற்றி கழகம் துவக்கப்படவில்லை. எழுதி வச்சுக்கோங்க. அன்னை கேட்டாங்க இல்லையா, இல்ல வேறு எந்த கட்சியையும் முதலமைச்சர் பொறுப்பில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் துவக்கப்படவில்லை. நாங்க எதுக்கு அது கட்சி ஆரம்பிக்கணும்? தலைவர் எவ்வளவு தெளிவா சொன்னாரு. ஒவ்வொரு வீட்லையும் உயிரா உணர்வா நம்ம இருக்கோம். 100% சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிப்போம். எப்படி? சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிப்போம். இந்த முழு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. அந்த முழு நம்பிக்கை எங்களுக்கு. அப்படி இருந்தாலும் எங்களை நோக்கி யாராவது வந்தா அவங்கள அரவணைச்சு போவோமா இல்ல அடிமையா பார்ப்போமாங்கிறதான் கேள்வி. நாங்க அரவணைச்சு போவோமே தவிர அடிமையா பார்க்க மாட்டோம். யாருக்காவது வலித்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை. அதை சேர்த்தே சொல்லிடுறேன். இன்னும் ஐயா தனியார் பேசும்போது சில விஷயங்களை சொன்னாங்க. ஏங்க,
எம்ஜிஆர் அவர்கள்லாம் எவ்வளோ அரசியல் ரீதியான கருத்துக்கள் பேசியிருக்கிறார், எவ்வளோ புரட்சிகரமான அரசியல் ரீதியான கருத்துக்கள்லாம் பேசியிருக்கிறான்னு சொல்லி பேசினார். ஒன்றுமே இல்லை, தனியரசு ஐயா லைட்டாக அப்படி தலையை திருப்பி இங்கே பார்த்துருந்தாங்கன்னா அதுலேயே அவருக்கு விடை கிடைச்சிருக்கும். அது என்ன படத்தோட போஸ்டர் அது? இந்த படம் அவ்வளோ ஈஸியாக வெளியாகிடுச்சா? என்ன காரணம்? என்ன காரணம்? அரசியல். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்திற்குள்ள போய் அரசியல் பேசியிருப்பாரு, அதற்கு அப்படி அரசியல் பேசான்னு கேட்கிறாங்க. எங்க படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு அரசியல் தானே. தலைவா தலைவா டைம் டு லீட் போட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக அன்று ஆட்சியாளர்கள் பயந்தார்களா இல்லையா? நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா? அரசியல் பேச முடியும். நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா? இல்லங்க, நீங்க அரசியல் பேசவேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஒவ்வொரு படமும் நீங்க கீதையில இருந்து நினைக்கிறேன், கீதை வைக்கலாமா, புதிய கீதை வைக்கலாமா, ஒவ்வொரு படத்திற்கும் இவரை போல அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த ஏதாவது ஒரு நடிகர் இருக்கிறார்களா? மனசாட்சியோடு சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தணும் முடிவு பண்ணிடும். எப்போ நம்ம முடிவு பண்ணோம்? இந்த தேர்தல் கமிஷன்ல நம்ம ரெஜிஸ்டர் ஆகணும். ரெஜிஸ்டர் ஆன பின்னாடி நம்ம உடனடியாக மக்கள் சந்திப்புகளை நடத்துவோம். அதான முதல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மாநாடு நடத்துவதற்கு அக்டோபர் மாதம் தள்ளி போகின்றது. தினம் தினம் செய்திகள் போட்டுட்டே இருக்கீங்க. திருச்சியில் பார்க்குறாங்க, மதுரையில் பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, அரசியல் அழுத்தங்கள் வருது. எதுவுமே நாங்கள் சொல்லலை, ஒன்றுமே இல்லை. கொடியேற்றி கட்சிக்கான பாடலை வெளியிடுகிறோம். 30வது செகண்ட் பரபரப்பாக ஒரு செய்தி, எல்லா சேனல்லையும் செய்தி அடிக்கிறாங்க. அமைச்சரவையில் மாற்றம், 3 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். சாயந்தரம் முதலமைச்சர் கேட்குறாங்க, ஐயா என்னையா அமைச்சர்கள் மாற்றமா? எனக்கே தெரியல, இப்போ யார் அதெல்லாம் சொல்கிறது? முதலமைச்சர் கேட்குறாங்க. அப்போது அந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியா? இல்லை, வேண்டுமென்றே நீங்கள் அந்த செய்தியை திணித்து ஒருத்தர் கொடியேற்றுறதை பார்த்தா கூட எங்களுக்கு பயந்து வருதுன்னு சொல்கிறீங்களே, அதை நாங்கள் எப்படி சொல்கிறது? அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ மாநாடு முடிந்து 1 மாதம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறாங்க உளவுத்துறை? ஒவ்வொரு ஊராக போய் மாவட்ட நிர்வாகிகள் எவ்வளோ பேர் யாரெல்லாம் போனாங்க, யார் தலைமையில் போனாங்க, எத்தனை வேன் எடுத்துகிட்டு போனாங்க, எத்தனை பேர் வந்தாங்க அந்த மாநாட்டிற்கு, எந்த ரூட்டில் போனாங்க, இது இந்த வேலையா? இன்னைக்கு தினம் அவ்வளவு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊரில். போதையை நம்மளால் தடுக்க முடியல, நடக்கின்ற கொலைகளை நம்மளால் தடுக்க முடியல. ஊரில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் தடுக்க முடியாத உளவுத்துறை இன்று பிரதானமாக செய்யும் வேலை என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு எத்தனை பேர் சென்று வந்தார்கள்? இதுவா ஒரு உளவுத்துறையோட வேலை? அப்படிதான் நீங்க நடந்துட்டு எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும். கேட்டாங்க பரந்தூர் விமான நிலையம், யாராவது பேசுறாங்களா? முக்கிய கட்சிகள் யாராவது பேசியிருக்கிறாங்களா? இன்னைக்கு மதுரையில் விமான நிலையத்தில் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, உடனடியாக அங்கே போறது யாரு? நம்மளோட தமிழக வெற்றி கழகம். முல்லை நகரில் பிரச்சனை நடக்குது, உடனடியாக போவது யார்? தமிழக வெற்றி கழகம். எல்லா பிரச்சனைகளுக்கும் போய் கொண்டு இருக்கிறார்கள். எல்லா பிரச்சனையும் நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவில் நம்முடைய ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நிகழும். 2026 என்பது தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கின்றோம், யாருடைய தலைமையும் நாம் ஏற்கப் போவதில்லை. நம் தலைமையில் தான் இந்த ஆட்சி என்பது நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெகதீஸ்வரன் அவர்களே. அவங்க தலைமையில தான் ஆட்சி அப்படிங்கிறத உறுதியாக கடைசியாக சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு திரு ரமேஷ் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் சைக்கிள் கேப்பில் அண்ணன் சௌந்தரராஜா அவர்கள் சொன்னதையும் இங்கே நினைவு கூறணும். வாங்க விசிகாவும் எங்களோட சேர்ந்து போராடுவோம் அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காரு. திரு ஷானவாஸ் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம். விஜய் அவர்களின் வருகை சினிமா கவர்ச்சியா, அரசியல் எழுச்சியா? ஒரு திரைப்பிரபலம், உச்ச நட்சத்திரம், அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் அவருக்கு அரசியல் பின்தொடர்பாளர்களாக மாறி விடுவார்களா அப்படிங்கிறத நாம் களத்தில் நிரூபித்த பிறகு தான் பார்க்கணும். இப்போ நானும் விஜய் ரசிகர் தான். நீங்கள் நெறியாளர் முதல்ல சொன்னீங்க, விஜய் ரசிகர்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு அந்த பக்கமாக கையை காட்டினீங்க. இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் தான். யார் தான் விஜய் ரசிகர்கள் இல்லை? ஆனால் அரசியல் ரீதியாக நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமா என்று பார்த்தால் 100 விழுக்காடு இல்லை. அதுபோல் அந்த கூட்டத்திற்கு, மாநாட்டிற்கு வந்தவர்களெல்லாம் அவருக்கு வாக்களித்து விடுவார்களா? தெரியாது. நடிகர் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. குறிப்பாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களை வரவேற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், விஜய் அவர்களை இளவல் என்று அன்போடு அழைத்த தலைவர், அரசியல் தலைவர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். எங்களுக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது, எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்கள் ஒரு புதிய வரவு, அவர்கள் வரட்டும், வளரட்டும்,
மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறோம் என்கிற அவருடைய நோக்கம் உண்மையாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறட்டும். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே நாங்கள் முரண்பட்டோம்னு பார்க்கணும். காலையில் மாநாட்டிற்கு வாழ்த்து சொல்லுகிறோம், மாலையில் கண்டித்து அறிக்கை கொடுக்கிறோம். ஏன்? கொள்கை ரீதியாக எங்களுக்கு மாற்று கருத்து வந்தவுடன் நாங்கள் முரண்படுகிறோம். அப்போ எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அம்பேத்கரோட என்ன கொள்கை முரண்பாடுன்னு அவங்க கேட்குறாங்க. அம்பேத்கரோடு எங்களுக்கு கொள்கை முரண்பாடு அல்ல. ஆனால் அம்பேத்கரை தூக்கி கொண்டு வருகிற எல்லோரோடும் நாங்கள் இணைஞ்சிட முடியாது. அப்படி பார்த்தா தைலாபுரம் தோட்டத்திலேயே அம்பேத்கர் சிலை வைத்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். ஏற்றுக்க முடியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விடுதலை சிறுத்தைகள் வைத்த முழக்கம் மாற்று கருத்து இல்லை. 1999 நாங்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் எங்கள் தலைவர் வைத்த முதல் முழக்கம். நாங்கள் முதல்ல சொன்னோம். ரெண்டாவது சொன்னது யார் தெரியுமா? பாஜக தலைவர் அண்ணாமலை. மூணாவது சொன்னது யார் தெரியுமா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அதனால நாங்கள் அவங்க கூட போய் சேர்ந்துட முடியுமா? நாங்கள் பேசுகிறது அவங்களும் பேசிட்டாங்க, நாங்கள் அண்ணாமலை கூட போய் கைகோர்க்க முடியுமா? அன்புமணி ராமதாஸ் கூட போய் கைகோர்க்க முடியுமா? அதற்கு தொடர்ச்சியாக விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறார். கட்சி ஆரம்பித்து ஓராண்டாக போகிறது. அதற்கு பிறகு எத்தனை தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. எந்த தேர்தலில் அவர் களம் கண்டார்? வந்த இடைத்தேர்தல் எதையாவது சந்தித்தாரா? நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாரா? அவருக்கு தான் எல்லா இடமும் மன்றங்கள் இருக்குதுல்ல. எந்த இடத்தில் மாநாடு நடத்தினீர்களோ அந்த இடமே இடைத்தேர்தலை சந்தித்த இடம். விக்கிரவாண்டி. ஏன் அந்த களத்தை சந்திக்கல? ஒரு கட்சியின் வளர்ச்சி எதை கொண்டு அளவிடுவது? ஒரு கட்சியின் வளர்ச்சியை எதை கொண்டு அளவிடுவது? அந்த கட்சி தேர்தலில் பங்கேற்கணும். தேர்தலில் அந்த கட்சிக்கு மக்கள் என்ன மதிப்பீடு கொடுக்கிறார்கள் என்பது புலப்படணும். அப்போ தானே அது தெரிய வரும். அப்போ தேர்தல் களத்தை நீங்கள் சந்திக்கல. சரி, கட்சியை தொடங்கிட்டீங்க. கட்சியை தொடங்கின முதல் மேடையிலேயே, கட்சி தொடங்கப்பட்ட அந்த அறிமுக கூட்டத்திலேயே, இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்ன எந்த கட்சியும் கூட்டணியை பற்றி பேசியதே கிடையாது. விஜயகாந்த் பேசினாரா? பேசல. கமலஹாசன் பேசினாரா? பேசல. டிடிவி தினகரன் பேசினாரா? பேசல. சீமான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாரா? பேசல. அப்போ உங்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது உங்கள் வாயிலேயே வெளிப்பட்டு விட்டது. உங்களுக்கே அதில் கான்ஃபிடென்ட் இல்லை. நீங்கள் எந்த தேர்தலையும் சந்திக்கவும் இல்லை, எடுத்த எடுப்பிலேயே கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறீங்க. அப்போ எப்படி உங்கள் கட்சியை பற்றிய மதிப்பீடு மக்கள்கிட்ட வரும்? அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் 2026 தேர்தலில் போட்டின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அந்த போட்டியிட்டு உங்களுக்கு எவ்வளோ விழுக்காடு வருதுங்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் அந்த காத்திருப்பு கூட செய்யாமல் எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வாங்கங்கிறீங்க. ஒரு கட்சி அதை ஏற்றுக்கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் வரோன்னு அறிவிக்கலை. எவ்வளோ பெரிய பின்னடைவு! அணுகுண்டு எப்படி புஸ்வானமாக போயிடுச்சு பாருங்க. அணுகுண்டு புஸ்வானமாக போச்சா? எவ்வளோ பெரிய பின்னடைவு! அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இந்த அதாவது டேக் ஆஃப் ஆகணும். அரசியல் என்பது இவ்வளவு பெரிய வலிமை இருக்குது. பாதி அவருக்கு இட்டு நிரப்பப்பட்டு விட்டது. புகழ் வெளிச்சம் இருக்குது, அவருக்கான ஊடக வெளிச்சம் இருக்குது, அவர் சொல்கிற கருத்து கடைசி மனிதனுக்கும் போய் செல்கிற அளவுக்கு ஆக்சஸ் இருக்குது. எல்லாம் இருக்கக்கூடியவர் பாதி கடந்துட்டார். இப்போ நாங்கள் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொன்றையும் சோகத்தில் விளம்பரம் எழுதி, போஸ்டர் ஒட்டி, கொடி ஏற்றி, ஊர் ஊராக போய் போராட்டம் நடத்தி, சிறைக்கு போய் மக்களை சந்தித்து இந்த பாதியை கிடக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் விஜய் அந்த பாதியை ஒரு நொடியில் கடந்துட்டார். ஒரே நொடி, ஒரே மாநாடு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டு காலம் கடந்து வந்த பயணத்தை ஒரு நொடியில் கடக்கிறார் விஜய். அப்போ பாதி அவருக்கு ஃபுல்லு. மீதி பாதி ஏன் டேக் ஆஃப் ஆகல? மீதி பாதி ஏன் எடுக்கல அரசியல்ல? இது ஆய்வுக்குரியது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம், விஜய் வெறும் சினிமா கவர்ச்சி தான் இந்த நிமிடம் வரைக்கும். அது அரசியல் எழுச்சியா என்பதை 2026 தேர்தல் தான் நிரூபிக்கும். அதனால தான் எல்லா கட்சிகளும் வெயிட் பண்ணுறாங்க. ஒன்றே ஒன்று நடக்கும். விஜய் 25 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வாங்கி விட்டார் என்றால் 2026 தேர்தலில் அவர் பின்னால் எல்லா கட்சிகளும் போவாங்க. இல்லை 5 விழுக்காடு தான், 8 விழுக்காடு தான், 10 விழுக்காடு தான் என்று சுருங்கி விடுவார் என்றால் அவர் இன்னொரு கட்சி பின்னாடிக்கு போவார் அப்படின்னு நாம் முடிவு செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் அந்த கட்சிக்கு பின்னாடி போயிடுவார், இந்த கட்சி பின்னாடி போயிடுவாருன்னு ஒரு பேசு பொருளாகி விட்டதல்லவா? இதுவே ஒரு பின்னடைவில். ஒரு கட்சி தொடங்கிய பிறகு அந்த கட்சி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில் அதிமுகவோடு தாவேகா கூட்டணி என்கிற செய்தி எப்படி வரலாம்? முதல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துச்சா? கமலஹாசன் அவர்களுக்கு வந்துச்சா? எந்த கட்சிக்காவது வந்துச்சா? ஆனால் விஜய்க்கு வந்து விட்டது. எவ்வளவு பெரிய பின்னடைவு இது! அவங்க மறுத்துட்டாங்கல்ல. எங்க மறுத்தாங்க? கூட்டணி அந்த அறிக்கையை நல்லா படிங்க. அதிமுகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அதில் இருக்குதா? இல்லை. ரொம்ப நுட்பமான அறிக்கை. அந்த அறிக்கைக்குள்ளேயே
ஒரு கூட்டணிக்கான ஒரு இழை ஓடுது. அப்போ அதிமுக அவங்க விமர்சிக்கவே இல்லை. அரசியல் இல்லைன்னு சொன்னா கூட ஆமான்னு அர்த்தமா ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஏன் 12 விழுக்காடு வாக்கு வாங்கினார் தெரியுமா? அவர் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் நின்று கடுமையாக எதிர்த்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரையும் கேள்விகளால் துளைத்தெடுத்தார். மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி மக்கள் எழுச்சியை காட்டி 2 கட்சிகளுக்கும் மாற்று நான் தான் சொன்னார். அதில் உறுதியா இருந்தார். அதற்கு முன்னாலேயே அவர் தீவிரமான அரசியல் செயல்பாடு உள்ளவர். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களே 12 விழுக்காடு வாக்கு எப்படி வாங்கினார் என்றால் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே நேரத்தில் கடுமையாக எதிர்த்ததனால் 12 விழுக்காடு வரைக்கும் தான் போக முடிஞ்சது. நீங்கள் இப்போவே திமுகவை கடுமையாக எடுத்துக்கிட்டு அதிமுகவுக்கு சைலண்ட் மோடு போகிறீங்க. அப்போ அந்த 12 கூட நீங்கள் வாங்குவீங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. துக்ளக் ரமேஷ் அவருடைய நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வர்றார், எதிர்க்கட்சி தலைவர் வர்றார். அந்த அளவுக்கு மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறாரு தொடர்பு கொள்ள முடியல. அவர் இப்போ நினச்சா ரஜினியோட பேசுவார், யாரோடையும் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் இந்த ஊடக பயணம் இருக்கிறது. அவங்களாலேயே அக்சஸ் பண்ண முடியலன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இங்கே வந்து சொல்கிறாருன்னா அப்போ மக்கள் எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க? மக்கள் எப்படி தொடர்பு கொள்வாங்க? ஒரு தலைவரை, ஒரு அரசியல் தலைவரை எப்படி தொண்டர்கள் தொடர்பு கொள்வார்கள்? எப்படி 2ஆம் மட்ட நிர்வாகிகள் தொடர்பு கொள்வார்கள்? தொடர்பு எல்லைக்கு அப்பால் நின்று கொண்டு வெறுமனே ஒரு மாநாட்டில் வந்து மக்களிடம் தோன்றுவதன் மூலமோ ஒரு ஊடகத்தில் ஒரு அறிக்கையை கொடுப்பதன் மூலமோ அரசியல் களம் கைகூடாது. கரப்ஷன்னு சொன்னார், குடும்பம்னு சொன்னார். அந்த மேடையில் அவர் ஏறி அதை சொல்வதற்கு முன்னால் அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். அன்புமணி என்ன சமூக நீதி போராட்டத்தில் இருந்து களத்துக்கு வந்த தலைவரா, ராமதாஸ் அவருடைய மகனா? அவர் மேலே சிபிஐ வழக்கு இல்லையா? அப்போது நீங்கள் ஊழலை எதிர்த்தால் எல்லா ஊழலையும் எதிர்க்கணும். ஊழல் தொடர்பான கேள்வி எழுப்பினால் எல்லா ஊழலையும் கேள்வி எழுப்பணும். வாரிசு தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் எல்லா வாரிசையும் நீங்கள் கேள்வி எழுப்பினாதான் உங்களை மக்கள் சரியான மாற்றாக பார்ப்பார்கள். நீங்கள் ஒரு பக்கம் சைலண்ட் மோடுக்கு போகிறீங்க, இன்னொரு பக்கம் அதையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுறீங்க, ஊழல் குடும்ப அரசியல்னு. அப்போ மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க. அண்ணன் தனியரசு வேதனைப்பட்டார், ஐயோ தமிழ்நாட்டில் இப்படி ஆகுது அப்படின்னு. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் பயணம், அவருடைய மக்கள் பணி, அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய கொள்கைக்கு ஆற்றி இருக்கிற பங்களிப்பு என்பதையெல்லாம் உரசி பார்த்துத்தான் முடிவெடுப்பார்கள். நடிகர் என்பதற்காகவே முடிவெடுத்து விட மாட்டார்கள். திரைத்துறையில் இருந்து வந்த பல ஆளுமைகள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எம்ஜிஆரும் சாட்சி, சிவாஜியும் சாட்சி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் ஷானவாஸ் அவர்களே. நிறைவா நம்ம என்ன சொல்ல போறோம் இந்த நிகழ்ச்சியில? இங்க இருக்கக்கூடிய 6 பேரும் ஏத்துக்கிட்டதை தான் சொல்ல போறோம். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 2026ல் நீங்க தான் சொல்ல போறீங்க இவர் எழுச்சியா கவர்ச்சியா அப்படிங்கிறத. அது தெரிஞ்ச விஷயம். பட் அரசியலுக்கு ஒரு நடிகர் வராரு அப்படின்னாலே அவருக்கு சில பாசிட்டிவ்ஸ் நிச்சயமா இருக்கு. அதுக்குன்னு சில அட்வான்டேஜஸ், அவங்களுக்கான சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இயல்பாக ஏற்பட்டுருது. திரு ஷானவாஸ் அவர்கள் அழகாக சொன்னார், 25 வருஷம் போராடி நாங்கள் பாருங்க திருமாவளவன் அவர்கள் இப்படி இருக்கிறார், எங்களுடைய தலைவர், அவர் PhD வாங்கியிருக்கிறார், அவர் இவ்வளோ உழைத்திருக்கிறார், இவ்வளவு 25 வருஷம் நாங்கள் சொல்கிறத 25 நொடியில் விஜயால் சாத்தியப்படுத்த முடியுது அப்படின்னு பெரிய அட்வான்டேஜ். இது அரசியல் களத்தில் இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இன்னைக்கு கிராமம் வரைக்கும் அது சென்று சேர்ந்து விடும். அது சரியோ தப்போ, ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, சில பேர் விமர்சிப்பாங்க, சில பேர் ஆதரிப்பாங்க, ஆனால் சென்று சேர்ந்து விடும். அதுவே இன்னைக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய சாதகமான ஒரு அமைப்பு. அதை தாண்டி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம், அது ஒரு பெரிய பலம். நிச்சயமாக அது ஒரு பலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரி பலங்கள் ஒரு ஸ்டார் அரசியலுக்கு வரும்போது நிச்சயமா இருக்கு. இன்னும் ஒரு பெரிய பலம், இந்த மாதிரி புதுசாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவங்களுக்கு எந்த பேகேஜும் இல்லை. நீங்கள் அன்னைக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டீங்களே, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஊழல் நடந்தது, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களா? ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சிக்கே வரல. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க இன்னைக்கு சொல்லிக்கக்கூடியது என்ன? திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்னார், நாங்கள் ரத்த தானம் செஞ்சுருக்கோம், நாங்கள் அன்னதானம் செஞ்சுருக்கோம், நாங்கள் சமூக பணி செஞ்சுருக்கோம். எல்லா நடிகர்களும் ஒரு ரசிகர் மன்றங்களும் சமூக பணிகள் செய்வாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களால களத்துக்கு வர முடியுது. நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சிங்களே,
இப்போ விசிகாவை பார்த்து எளிமையாக கேட்பாங்க, நீங்கள் இவங்களோட கூட்டணியில் இருக்கீங்களே, இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்களேன்னு கேட்பாங்க. தேமுதிகவை பார்த்து இன்னைக்கு கேட்குறாங்க, நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால தானே உங்களுக்கு வந்து இது போச்சுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எந்த பேகேஜும் இன்னைக்கு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வரார். குற்றச்சாட்டு அப்படின்னு அவர் மேலே நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது அதுவும் அரசியலில் ஒரு பெரிய பலம். பலவீனம் அப்படின்னா எந்த அளவுக்கு விஜய் தெரியுமோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் விஜய் தெரியும்ல, தெரியாதவங்களே இருக்க முடியாது. எந்த அளவுக்கு விஜய் தெரியுமோ அந்த அளவுக்கு விஜய் தெரியாது. விஜய் என்ன நினைக்கிறார், விஜயுடைய கொள்கைகள் என்ன, அவர் எந்த இஷ்யூல எப்படி யோசிப்பார், அவர் எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லுவார். இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிரச்சனை சொன்னால் இதில் அவருடைய கருத்து என்னவா இருக்கும்னு அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன, மொழிக் கொள்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பாஜகவோட நிலைப்பாடு சில இஷ்யூஸில் என்ன, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா, இதில் பிஜேபி இந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க, அண்ணாமலை வந்தால் இதை தான் பேசுவார், சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரிஞ்சிடும். விஜய் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படியான நுவான்ஸ்டான பொசிஷன் எடுக்க போகிறார். இப்போ நீட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டார், மொழிக் கொள்கையில் சொல்லிட்டார். அதை தாண்டி அவருடைய சிந்தனை செயலாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆழமான உரையாடல்கள் தொடர்ந்து அவருக்கு இதுவரைக்கும் மக்களோட இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரே ஒரு உரையாடல் நிகழ்ந்திருக்கு அந்த மாநாட்டில். தொடர் உரையாடல்கள் மூலமாகத்தான் ஒரு நடிகராக உங்களுக்கு எங்களை தெரியும், எங்களுக்கும் உங்களை தெரியும், ஒரு தலைவராக நீங்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு ரமேஷ் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார், கட்டமைப்பு. ரசிகர் மன்ற கட்டமைப்பு மாதிரி கிடையாது அரசியல் கட்சி கட்டமைப்பு. ரசிகர் மன்றத்தில் விஜய் பிடிக்கும், ஒரு காரணம் போதும் ரசிகர் மன்றத்தில் சேர்றதுக்கு. ஒரு அரசியல் கட்சியில் இருந்து உழைத்து எந்த பலனும் அனுபவிக்காமல் 50 ஆண்டு காலமாக பல கட்சியில இருந்து கொடி மட்டுமே கட்டி கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களிடம் கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டம். அந்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த கட்சியுடைய கட்டமைப்பு, அதை உருவாக்குவது, இப்படி உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு எந்த அளவுக்கு திமுக அதிமுக போன்ற பெரும் திராவிட இயக்கங்களுக்கு டஃப் கொடுத்து அங்க களத்துல வேலை செய்வாங்க. இந்த பக்கம் நிறைய கேள்விக்குறிகளை எழுப்பியிருக்கிறார்கள். இதுக்கு என்ன பண்ண போறீங்க, இதுக்கு என்ன பண்ண போறீங்க, இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு. அந்த கேள்விக்குறிகளை அப்படியே விட போகிறாரா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரா, அதை ஆச்சரியக்குறியாக மாற்றப் போகிறாரா அப்படிங்கிறது அடுத்த 1.5 ஆண்டுகளில் அவர் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் இருக்கிறார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை பொறுத்து தான் நீங்களும் முடிவெடுக்க போகிறீங்க. 2026 விஜய் ஒரு எழுச்சியா வெறும் கவர்ச்சியா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் முடிவுக்காக இந்த 6 பேரோடு சேர்ந்து நானும் காத்திருக்கின்றேன்.